பிரைஸ் த லார்ட். நேற்றைய தினத்தில் நாம் சபைக்கு போக வேண்டியது மிக முக்கியம் என்பதை குறித்து ஒரு சில வசனங்கள் பார்த்தோம். இன்னும் அநேக காரணங்கள் இருக்கின்றது. ஆண்டவருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே தியானிக்கலாம். இன்றைக்கு நாம் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை குறித்து பார்ப்போம். அநேகர் சொல்லுவாங்க, பர்ஃபெக்டான சபை எங்கேயும் இருக்காது என்று. என்னோட கேள்வி என்னன்னா, சபை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று நேற்றைய தினத்தில் பார்த்தோம். பிறகு எப்படி நல்ல சபை இல்லை என்று சொல்லுகிறோம்? இதனால் என்ன ஆகும் தெரியுங்களா? நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சபையின் தலையாக இருந்தால் அந்த சபை பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த உலகத்தில் எங்கேயும் நல்ல சபை இல்லைன்னு நமக்கு சொல்லுகிறதுனால நம்மை நாமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். நாம் போகிற சபையில் உபதேசம் சரியில்லைனாலும், அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இல்லைனாலும், வேறு வழியே இல்லாமல் நல்ல சபை எங்கேயும் இல்லைன்னு நினச்சி நாம் அங்கேயே இருந்து நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொள்ளுகிறோம். நாம் அந்த கள்ள உபதேசத்திலேயே இருந்து இருந்து நம்முடைய ஆத்மா அந்த உபதேசத்துக்கு பழகிவிடும். அன்பானவர்களே, நம்முடைய ஆத்மாக்கு நாம தானே உத்தரவாதம். சரி, நாம் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நல்ல சபை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ஏன்னா நம்முடைய வேதாகமத்தில் நல்ல ஆவிக்குரிய சபைகளை குறித்து அநேக ஆதாரங்கள் இருக்கின்றது. அவைகளில் இன்று நாம் 3 சபைகளை குறித்து பார்ப்போம். இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் நல்ல சபை எது என்பதை தாராளமாக கண்டு கொள்ளலாம். முதலாவது, அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் வருகிற பெரோயா பட்டணத்தின் சபை. அவர்கள் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கின்றதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பாருங்க, பவுல் அநேக சபைகளுக்கு நிருபம் எழுதினார். ஆனால் பெரோயா பட்டணத்துக்கு மாத்திரம் நிருபம் எழுதலை. ஏன் தெரியுமா? அவர்கள் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்களாம். அன்பானவர்களே, ஒரு நல்ல சபை தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கணும். வாரத்தில் ஒரு முறை சண்டே மாத்திரம் வசனத்தை போதிப்பது அல்ல. பைபிள் ஸ்டடி நடத்தாத ஒரு சபை நல்ல சபையாய் விளங்க முடியாது. அப்படியானால் முதலாவது நாம் போகிற சபை வேதத்தில் தேறினவர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கிறார்களா, இல்லை தேவனுடைய வேத வசனத்தை தங்களுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்துகிறார்களா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்படியானால் முதலாவது ஒரு நல்ல சபை வேத வசனத்தை கலப்படமில்லாமல் உபதேசிக்கின்றதா இருக்க வேண்டும். இரண்டாவது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் 7 சபைகளுக்கு கடிதங்கள் எழுதினார். அதில் 5 சபைகள் குறைகளும் நிறைகளும் உள்ளதா இருந்தது. 2 சபைகள் மாத்திரம் குறையே இல்லாத நிறைவான சபையா இருந்தது. அப்படியானால் 7 2 சபைகள் நல்ல நிறைவான சபைகளாக இருக்கின்றன. அதை நாம் தேடி கண்டுபிடிக்கணும். மாம்ச பிரகாரமான ஒரு சாப்பாட்டிற்கும் உடைக்கும் உலக காரியத்துக்கும் நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நாம் என்ன முயற்சி எடுக்கிறோம்? யாரும் சரியில்லை என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். 2வது சபை வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 8 11 வரை சொல்லப்பட்டுள்ள சிமிர்னா சபை ஒரு குறையும் இல்லாத சபை. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் உபத்திரவத்தில் உண்மையாய் இருந்தார்கள். சிமிர்னா என்றால் கசப்பு. அவர்கள் அந்த கசப்பான சூழ்நிலையிலும் உண்மையாய் இருந்தார்கள். அன்பானவர்களே, ஒரு சபை ஆடம்பரத்தில் அல்ல, ஆசீர்வாதத்தில் அல்ல, உபத்திரவத்தில் உண்மையாக இருக்கணும். அப்படிப்பட்ட சபையை தேடி போங்க. உங்கள் ஆத்மா 2ஆம் மரணத்தில், அதாவது நரகத்தில் சேதப்படாது. ஆடம்பரம் ஐஸ்வர்யம் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடத்தாது. உதாரணம் லவோதிக்கேய சபை. அப்படியானால் ஒரு நல்ல சபை என்பது உலக காரியங்களில் தரித்திரனாய் உபத்திரவத்தில் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். இது 2வது நல்ல சபைக்கான அடையாளம். 3வது, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 7 13 வரை சொல்லப்பட்டுள்ள பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா என்பதின் அர்த்தம் சகோதர சிநேகம். ஒரு நல்ல சபை சகோதர சிநேகத்தால் நிறைந்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரதானமானது அன்பு. அன்பு இல்லாவிட்டால் அவன் கிறிஸ்தவன் கிடையாது. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படியானால் ஒரு சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதான கற்பனைகளாகிய உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல சபை எல்லாரிடத்திலும் அன்பு கூறுபவர்களாய் இருப்பார்கள். அப்படியானால் ஒரு நல்ல சபைக்கு அடையாளம், முதலாவது சத்திய வசனத்தை சத்தியத்தின்படி போதிக்கணும். 2வது உபத்திரவத்தில் உண்மையாயிருக்கணும். 3வது சகோதர சிநேகத்தால் ஒருவரை ஒருவர் உபசரிக்க வேண்டும். இதன் அடிப்படையில் நீங்கள் தேடுங்க, நிச்சயமாக அநேக நல்ல சபைகள் கிடைக்கும். எல்லா காலகட்டங்களிலும் கர்த்தருக்கென்று நல்ல சபைகள் இருக்கும்.
அப்படிப்பட்ட சபையோடு இணைந்திருங்க, இணைக்கப்பட்டு இருங்க. உங்கள் வாழ்க்கை மிகுந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.